ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இப்படி நம் இருதயத்தை அடக்கி அமர பண்ண வேண்டும் தெய்வ சமூகத்தில். அப்பொழுது நாம் நம்பிக்கையோடு ஜெபித்த விசுவாசத்தோடு எதிர்பார்த்த காரியம் நமக்கு நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மழை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று. கர்த்தருடைய நாமத்தினாலே தைரியமாய் நாம் அதை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்ததை குறித்து நம்முடைய மனம் பதறாமல் இருக்கணும்னா, கலக்கம் கொள்ளாமல் இருக்கணும்னா, கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அந்த பிள்ளைக்கு நான் அதான் சொல்லியிருந்தேன், ஜெபி, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை உனக்கு வர வேண்டும். நீ படித்ததோ படிக்காததோ ஆக வேதத்திலிருந்து கர்த்தர் நிச்சயம் உன் தேவைக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார் என்று சொல்லி, அப்படி கர்த்தர் அவளுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை அவள் கன்ஃபஸ் பண்ணினா, அறிக்கையிட்டு கொண்டே அமர்ந்திருந்தா. சாயங்காலத்துக்குள்ளா இந்த வார்த்தை முடியாது என்று சொன்ன அந்த மனிதனுடைய இருதயத்தை திருப்பி அவளுக்காய் கரங்கொடுக்க உதவி செய்த தேவன் இன்று மாறாதவர். இன்றும் உங்கள் காரியத்திற்காக, நீங்கள் போகிற காரியங்களில் உங்கள் தேவைகள் நிமித்தம் சஞ்சலப்படுகிற காரியங்கள், நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள், உங்களுக்கான அனுகூலங்கள், தயவு ஏதுவாகட்டும், அது வேலையாகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆகட்டும், இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியதாகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், வைத்தியம் ஆகட்டும், மெடிசன்ஸ் ஆகட்டும், ஏனே ஆனாலும் நிச்சயமாய் கர்த்தர் இப்படி உங்களுக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதலால் கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவோளை நாம் எதை குறித்தும் கலக்கம் கொள்ள வேண்டாம்.